இரண்டாம் அதிகாரம். லேவியராகமம் இரண்டாம் அதிகாரம். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக. அவன் அதின்மேல் எண்ணெய் வார்த்து அதின்மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரிகளிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லாத அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாய் இருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மா உள்ளது ஒன்றையும் தேன் உள்ள ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் முதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபக குறியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. இந்த நாளிலே போஜன பலியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். போஜன பலி ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கற்பித்த இரண்டாவது பெரிய பலி போஜன பலி. 5 பெரிய பலியை அவர் கற்றுத்தந்தார். இது இரண்டாவது பெரிய பலி. முதல் பலி சர்வாங்க தகன பலி போன வாரம் நாம் தியானித்தோம். இந்த போஜன பலி இரண்டாவது பலி. ஆங்கிலத்திலே இது தானிய பலி என்று அழைக்கப்படுகிறது. தானிய பலி, கிரெயின் ஆஃபரிங்.
தானியத்தை அப்படியே படைக்காமல் அதை சமையல் பண்ணி படைத்ததினாலே தமிழ் மொழிபெயர்ப்பிலே இதை போஜன பலி என்று ஆக்கிவிட்டார்கள். தானியத்தை அப்படியே படைக்காதபடி இங்கிலீஷ் பைபிளில் கிரெயின் ஆஃபரிங், தானிய பலி. ஆனால் தானியத்தை அப்படியே படைக்கவில்லை. ஆகவே நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே மக்களுக்கு கொஞ்சம் கூட தலைப்பிலேயே விளங்கிவிடட்டும் என்று தமிழ் மொழிபெயர்ப்பிலே இதை போஜன பலி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மனிதருக்கு விருந்து படைக்கும் போது மனிதர்கள் அதிலே சுவையை மிகவும் எதிர்பார்ப்பார்கள். சுவை இருந்தால் போதும். அது என்ன அசுத்தமானதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, என்ன மிருகமாக இருந்தாலும் சரி, சுவை இருக்கிறதா அது போதும். மனிதர்களுக்கு அது போதும். இது ஓணான் அதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள். தானே சுவையா இருக்கு போதும். இது பாம்பு, சைனால எல்லாம் அதுதான், தாய்லாந்துல எல்லாம் அதுதான், சுவையா இருக்குல்ல போதும். ஆனால் ஆண்டவருக்கு படைக்கும் போஜன பலியிலே அவர் சுவையை எதிர்பார்ப்பதில்லை. சுவையை எதிர்பார்ப்பதில்லை. அந்த பலி பொருட்களின் தரத்தையும் குணத்தையும், தரமும் குணமும் இருப்பதனாலே ஏற்படும் நறுமணத்தையுமே அவர் கவனித்து பார்ப்பார். நல்ல தரமான பொருட்களை இப்பொழுது நாம் நிறைய கலப்பட பொருட்கள் வந்ததினாலே ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளுகின்றோம். கைக்குத்தல் அரிசி, கையினாலே இடித்த மாவு. ஒரு காலத்தில் கையினாலே இடித்த மாவு, உரல்ல போட்டு இடிக்கிற மாவு, அதுக்கு சுவையே தனி. எவ்வளவுதானே அதில் புட்டு வச்சா அது தனி சுவை. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். தரம், தரம். அந்த தரத்திலே ஏற்படுகிற நறுமணம், அதை தான் அவர் கவனித்து பார்க்கிறார். ஏனென்றால் அவர் எப்பவுமே நல்லதையே ஆசீர்வாதமாக மக்களுக்கு தருகிறார். அவ்வளவுதானே, நல்லதையே அவர் ஆசீர்வாதமாக தருகிறார். அனுதினமும் நம்மை தூய்மைப்படுத்தி நறுமணமாக நாம் இருப்பதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் உயிரை தருகிறார். உயிர் இல்லை என்றால், நம்முடைய உயிர் தான் சிறந்த நறுமண பொருள் என்று சொல்வார்கள். உயிர் இல்லை என்றால் அந்த உடம்பு துர்வாடை ஆகிவிடும். போஜன பலி எதை உணர்த்துகிறது என்றால், கர்த்தர் நமக்கு உணவு தந்து வாழ வைக்கிறார். அதை நன்றியோடு நாம் நினைக்க வேண்டும். அதை நன்றியோடு நாம் நினைக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் போஜன பலியை கொண்டு வரும்போதெல்லாம் அதை நினைத்தார்கள். ஆண்டவர் உணவை தந்து வாழ வைக்கிறார். பின் நாட்களிலே வாழ்க்கையிலே வாழ்வதற்கான முறையை கற்றுத்தரும் தத்துவமாகவும் இது பயன்படுத்தப்பட்டது. வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் அதை போஜனத்தின் வழியாக கற்றுக் கொடுத்தார்கள். இந்த லேவியராகமம் 2வது அதிகாரமும் அதை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையிலே நீ எப்படி ஒரு போஜனமாக வாழ வேண்டும். 4 விதங்களிலே போஜன பலிகள் செலுத்தப்பட்டது. அதிலே ஒன்று, இளம் பச்சையான கதிர்களை தீயில் வாட்டி உதிர்த்து பாத்திரத்திலே வைத்து படைப்பது. அதை கடைசியிலே, இந்த அதிகாரத்தின் கடைசியிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த இளம் பச்சையான கதிர்களை தீயிலே வாட்டி அதை ஒரு பாத்திரத்திலே வைத்து அப்படி படைப்பார்கள். இன்னைக்கு சில இடங்களில் இந்த இந்து மக்கள் நெல் மணிகளை அப்படி பாத்திரத்தில் வச்சு, அப்படிதானே, வீடு பிரதிஷ்டையின் போதும் அதில் விளக்கு கொளுத்தி அதுக்குள்ளே வச்சு அது பக்கத்தில் வச்சுருவாங்க. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி அந்த நெல் மணிகளாக இருந்தாலும் சரி, கோதுமை மணிகளாக இருந்தாலும் சரி, தீயிலே வாட்டி அதை உதிர்த்து பாத்திரத்திலே வைத்து ரொம்ப பக்குவப்படுத்தி அதில் அசுத்தங்கள் மண்ணெல்லாம் நீக்கி அப்படி அந்த தீயிலே வாட்டும் போது அதிலே ஒரு பெரிய சுத்தம் வந்துவிடும். திரும்ப திரும்ப இவைகள் எல்லாம் சொல்வது என்னவென்றால் சுத்தம், சுத்தமாக படைக்கப்பட்டது. இப்படி 4 வகைகளிலே அது படைக்கப்பட்டது. அதிலே ஒன்று, இந்த தீயிலே வாட்டி அந்த முதல் பலனை அப்படி ஒரு செம்பு போல ஒரு பாத்திரத்தில் வைத்து அப்படி வைப்பார்கள். அதை தவிர 3 விதங்களை தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவது, மெல்லிய மாவாக செலுத்தப்பட்டது. லேவியராகமம் 1:1-2 பாருங்கள். ஒருவன் போஜன பலியாக காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக, மெல்லிய மாவாயிருப்பதாக. அவன் அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து
அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. மெல்லிய மாவு. இதன் வழியாக கர்த்தர் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நம் வாழ்க்கையின் மூலமாக நாம் ஒரு மெல்லிய மாவு போன்ற குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். மெல்லிய மாவு. மெல்லிய மாவு, இங்கிலீஷில் ஃபைன் ஃப்ளோர். நல்ல மெல்லிய மாவு. மெல்லிய மாவு. இந்த மெல்லிய மாவு உருவாக்குவதற்கான படிநிலைகளை மனித வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எப்படி ஒரு மாவு மெல்லிய மாவாகிறது? அப்படி மெல்லிய மாவாகுவதற்கு முன்னால் அது ஒரு தானியமாக இருக்கிறது. அப்படிதானே? அது ஒரு தானியமாக உருவாக நிலத்தை உழுது போட வேண்டும். அடுத்தபடியாக அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக விதையை தயார் செய்து விதைக்க வேண்டும். விதையை தயார் செய்ய வேண்டும். அது கடினமாக இருக்கக்கூடாது. ஆகவே அதை பல விதங்களிலே தயாரிப்பார்கள். விதையை தயார் செய்து விதைக்க வேண்டும். உரம் போட வேண்டும். தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். களைகள் பூச்சிகளிடமிருந்து அதை பாதுகாக்க வேண்டும். அது விளைந்த பிறகு அதை அறுத்து களத்திலே சேர்க்க வேண்டும். போரடிக்க வேண்டும். தூற்ற வேண்டும். அப்படிதானே? போரடிக்கும் போது களையும் இந்த நெல்மணியும் அல்லது கோதுமை மணியும் பதரும் சேர்ந்திருக்கும். அதை தூற்றும் போது பதர்கள் பறந்துவிடும். அந்த தானிய மணிகள் மட்டும் இருக்கும். அதை திரும்ப அரைக்க வேண்டும். அரைப்பதோடு முடிந்து விடாது. அப்படிதானே? இந்த மெல்லிய மாவாக்குவதற்கு இந்த அரிப்பில் போட்டு அரிச்சுட்டே இருக்கணும். அப்படிதானே? இப்பெல்லாம் யார் அரிக்கா? ஒருத்தரும் அரிக்கிறது இல்லை. அப்படிதானே? ஆசீர்வாதம் மாவு அந்த மாவு வாங்கி ஒரு பிசைஞ்சு ஒரு சப்பாத்தியை சுட்டுறதான். அப்படிதானே? ஆனால் அந்த காலத்திலே கர்த்தருக்கு அரிச்சு 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 இப்படி அரிச்சிட்டு இருந்தீங்கன்னா மாவே வராது, எல்லாம் போயிடும். அப்படிதானே? இன்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லி தடுத்து விடுவோம். அரிச்சது போதும், அரிப்புல போதும், இவ்வளோ போதும், கொஞ்சம் அப்படி இருந்தால் போதும், கொஞ்சம் பருக்கனா இருந்தால் ஒன்றும் இல்லை. அப்படிதானே? ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த மெல்லிய மாவு இருக்கிறதே, அரிப்பிலே சலித்து சலித்து மெல்லிய மாவாக்க வேண்டும். இதன் மூலம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? நீ கடினமாக இருக்காதே, நீ மெல்லிய மாவாக, நீ மெல்லிய மாவாக. இந்த சலித்து சலித்து உன்னை சுத்தம் பண்ணு. உன்னை அறியாமலே உனக்குள்ள எவ்வளவு அசுத்தங்கள், கல், சின்ன சின்ன மண்ணு துகள் எல்லாம் இருக்கு. நீ அரிச்சு 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 கர்த்தருக்கு முன்னால் நீ போற. அப்படிதானே? நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இப்படிதான் அரிச்சு நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி மெல்லிய மாவாக அவருக்கு நாம் நம்மை படைக்க வேண்டும். கடினங்களையும் அசுத்தங்களையும் சலித்து கழித்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதை தான் இந்த போஜன பலிக்க முதல் பலி. மெல்லிய மாவை மட்டும் கொண்டு படைச்சாங்க. அதில் ஒரு சமையலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மெல்லிய மாவு உணர்த்துகிற காரியம் அதுதான். நீ ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக மெல்லிசா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் கொண்டவனா இருக்கணும். அதை போஜன பலியின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள். ரெண்டாவது, இந்த போஜன பலி எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டது என்றால், மூடிய உலை அடுப்பில் ஆயத்தம் பண்ணப்பட்ட போஜன பலி. மூடிய உலை அடுப்பில் ஆயத்தம் பண்ணப்பட்ட போஜன பலி. 4ஆம் வசனத்திலே நீங்கள் அதை விசேஷமாக பார்க்க முடியும். அங்கே போட்டிருக்கு பாருங்க. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். அடுப்பில், எல்லாம் அடுப்புல தான் வைக்கணும். இந்த அடுப்பு எப்படிப்பட்டதுன்னா மூடிய உலை அடுப்பு. மூடிய உலை அடுப்பு. மூடிய உலை அடுப்பிலே தயார் பண்ணப்படுகிற போஜன பலி. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லாத அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளாயாவது இருப்பதாக. மூடிய உலை அடுப்பிலே வைத்து இதை ஆயத்தம் பண்ணினார்கள். இந்த போஜன பலியை வட்டமான தடித்த ரொட்டியாக ஆயத்தம் பண்ணினார்கள். நம்ம இட்லி சொல்றோம்ல, அது போலதான். அதுக்கு ஒரு வடிவம், வட்டமான தடித்த ரொட்டியாக ஆயத்தம் பண்ணினார்கள். இது மூடி வைத்த பாத்திரத்தில் அவிப்பது போல ஆயத்தம் பண்ணப்பட்டது. இது வட்ட வடிவத்தில் இருந்தபடினால இதை தமிழ்ல என்ன மொழிபெயர்த்துட்டாங்க? அதிரசம். அதிரசம்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் இது அதிரசம் கிடையாது. அதிரசம் கிடையாது. நம்ம ஊர் அதிரசம் கிடையாது. நம்ம ஊர் அதிரசம் போன்றதல்ல.
இது ஒரு வட்ட வடிவிலான அவிக்கப்பட்ட ஒரு அப்பம். எபிரேயத்தில் இதை சலா சலா என்று அழைப்பார்கள். சலா. இதில் எதிர்பார்க்கப்பட்டது சுவை அல்ல, நல்லா வெந்திருக்கணும். அப்படிதானே? நல்லா வெந்திருக்கணும், அரவக்காடா இருக்கக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். ஆகவே வெந்து விடுவது என்பது என்னது? பக்குவம். அப்படிதானே? நம்முடைய பக்குவம். ஆனால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ரொம்ப இது மாவாக இருந்தால் அப்படிதானே சில சமயத்தில் நாம் அவிக்கின்ற சில பொருள், இட்லி நல்லா வேகலைன்னா மாவாக இருக்கும். அதுபோல் இருக்கக்கூடாது, நல்லா வெந்திருக்க வேண்டும். ஏனோ தானோ என்கிற வடிவில் இல்லாதபடி வட்ட வடிவமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வும் இதன் வழியாக கற்றுத்தரப்படுவது என்னன்னா, இதை நீ படைக்கும்போது இது வழியா நீ உன்னை உணர்ந்து கொள். உன் வாழ்வு ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, ஒரு வடிவத்திற்குள்ளே, ஒரு ஒழுங்கிற்குள்ளே இருக்க வேண்டும். அப்படிதானே? நமக்கு ஏன் ஒழுங்குகள் எல்லாம் வைக்கிறாங்க? சண்டே ஸ்கூல்ல இருந்து கோயிலுக்கு வரும்போது எல்லாமே ஒரு ஒழுங்கு தானே. அப்படிதானே? இத்தனை மணிக்கு நீங்க வரணும், எல்லாமே ஒரு ஒழுங்கு, ஒரு வடிவம் அதிலே எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம முட்டு போடும்போது, நம்ம ஜெபம் பண்ணும்போது, கை கூப்பும்போது, அதெல்லாமே ஒரு வடிவத்தை எதிர்பார்க்கிறது. ஒழுங்கிற்குள்ளே இருப்பது தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதை தான் இது சொல்லுகிறது. நீ ஒழுங்குக்குள்ளே, நீ மூடி வச்சு ஒழுங்குக்குள்ள கட்டுப்பட்டு இரு. அப்படி உன்னை நீ படைக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது அது எப்படி படைக்கப்பட்டது என்றால், அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட, மூடி வைக்கப்பட்ட போஜன பாத்திரத்திலே செய்யப்பட்ட முதலாவது பொருள் என்ன? புளிப்பில்லாத அதிரசம் என்று அது சொல்லப்படுகிறது. புளிப்பில்லாத ஒரு அப்பம், ஒரு சலா. மூன்றாவது, தட்டையான சட்டியில் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு போஜன பலி. தட்டையான சட்டியிலே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு போஜன பலி. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். தட்டையான சட்டியிலே பாகம் பண்ணப்படுகிற போஜன பலியை தான் அடை என்று மேலே போட்டிருக்கிறார்கள். அடை பிஸ்கட் போல தட்டையாக இது இருக்கும். இதை மூடி எல்லாம் வைக்க மாட்டாங்க, தட்டையான ஒரு பாத்திரம். சாஸ்பான் எல்லாம் சொல்லுவோம்ல, அப்படிதானே? தட்டையான பாத்திரம், கைப்பிடி உள்ள பாத்திரம். அந்த பாத்திரத்திலே இது செய்யப்பட்டது. பிஸ்கட் போல தட்டையாக இருக்கும். வேஃபர் என்று ஆங்கிலத்திலே இது அழைக்கப்படுகிறது. இந்த பேரில் தான் நம்ம இப்போ நம்ம திருவிருந்தில் நம்ம பெற்றுக்கொள்வதெல்லாம் இதுதான், அடை. இது சிலர் கேட்பாங்க, அப்போ இல்லை, அப்பத்துக்கு பதிலாக இது ஏதோ ஒன்று கொடுக்குறீங்களே அப்படின்னு. எல்லாமே பைபிள் படி தான் நமக்கு. அப்பமும் உண்டு, வேஃபர், இந்த அடையும் உண்டு, அடையும் உண்டு. ஆகவே இந்த அடையை தான் வேஃபர் என்ற பெயரிலே நாம், அதுக்கு பேரே அதுதான். அந்த அடைக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? வேஃபர். இது எண்ணெயிலே பிசைந்த மாவினாலே தான் இது செய்யப்பட்டது. இது அடை என்று அழைக்கப்பட்டது. எபிரேயத்திலே ராக்கிக், ராக்கிக் என்று இது அழைக்கப்பட்டது. இந்த தட்டையான கைப்பிடி சட்டியிலே இதை சுட்டு எடுத்த பிறகு இதுக்கு மேலே எண்ணெயை தடவுவார்கள், தூபவர்க்கம் தடவுவார்கள். அது எதை காட்டுகிறது தெரியுமா? நீ வறண்டு போனவனாக இருக்கக்கூடாது, நீ வறண்டு பெயரக்கூடாது, நீ வறண்டு பெயரக்கூடாது. எல்லாமே பல காரியங்கள் இதன் வழியாக சொல்லப்படுகிறது. எல்லாமே எண்ணெயிலே பிசைந்த மாவினாலே செய்யப்பட்டது. நாம் கடினமானவர்களாக இருக்கக்கூடாது, நாம் பிசைந்த மாவு போல மென்மையானவர்களாக, நெகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு இது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். அதுவும் இதுதான், அந்த ரக்கிக் என்பதை, பொரிக்கும் சட்டி, அதுவும் திறந்து வைக்கப்பட்ட பாத்திரம்தான். முந்தையது கைப்பிடியோடு இருக்கும், இது ஒரு திறந்து வைக்கப்பட்ட சட்டியாக தான் இருக்கும். ஆகவே இது ரெண்டும் ஒன்று தான். ரக்கிக், இந்த அடையை தான் இப்படியும் செய்வார்கள், தட்டையான பாத்திரத்திலும் செய்வார்கள். அது கடினமாக நீ போய்விடக்கூடாது என்பதையும் உணர்த்துவதற்காக அது செய்யப்பட்டது. தம்மை போஜன பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருக்கு ரொம்ப விருப்பம் என்ன தெரியுமா? மக்கள் ஈஸியாக என்னை விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே அவர் தம்மை என்ன சொன்னார்? யோவான் 6:48, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. அதே போல தன்னை போஜன பலியாகவும் பான பலியாகவும் சொன்னார். யோவான் 6:55 நீங்கள் இதை வாசிக்க முடியும். ஏன் போஜன பலின்னு சொன்னாரு?
எதை மறந்தாலும் மனிதர்கள் சாப்பிட மறப்பதில்லை, தானே? எதை மறந்தாலும் சரி, மனிதர்கள் சாப்பிட மறக்க மாட்டார்கள். நோய்வாய்ப்பட்டால் தான் சாப்பிட மறப்பார்கள். வயது ரொம்ப ஆகி நோய்வாய்ப்படும் போது, நினைவு தப்பி போகும்போது, இல்லைண்ணா நான் இன்னும் சாப்பிடலை, பசிக்கிறது. நாம் தவறாமல் செய்கின்ற ஒரு காரியம் என்னது? சாப்பாடு. 3 வேளை நாம் கண்டிப்பாக சாப்பிடுகிறோம். எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் மனிதர்கள் உணவை தவிர்ப்பதில்லை. ஆகவே கிறிஸ்து தன்னை ஜீவ பலி என்று சொல்லும்போது இதைதான் சொல்லுகிறார். எவ்வளவு வருத்தம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ உணவை தவிர்க்கவில்லையே, நான் தான் உனக்கு உணவு. உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் என்னை நீ என்ன செய்யாதே? தவிர்க்காதே. தானே போஜன பலியிலிருந்து அது நம்ம எல்லாருக்கும் சொல்லி தரப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா வயதினருக்கும் பொதுவானது என்னது? உணவு. ஆகவே ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லும் போது நான் எல்லாருக்கும் பொதுவானவன். தானே சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருக்குமே நான் பொதுவானவன். ஆகவே அவர் தம்மை வாழ்வளிக்கும் உணவு, ஜீவனின் அப்பம். தானே வாழ்வளிக்கும் உணவு. மொழிபெயர்ப்பிலே வாழ்வளிக்கும் உணவு என்று சொல்லுகிறார்கள். நம்ம கீர்த்தனைகள் எல்லாம் ஜீவனின் அப்பம் அல்லோ, தானே அப்படி பாடுகின்றோம். ஆகவே போஜன பலி நமக்கு உணர்த்துவது என்ன? நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டும். மெல்லிய மாவாக சலித்து 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 நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து, அசுத்தங்களிலிருந்து நம்மை அரித்து 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 நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஒழுக்கத்திற்குள்ளே இருந்து கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் வறண்டு போகக்கூடாது. நாம் ஒருபோதும் அவரை மறந்து போகக்கூடாது, தவிர்த்து விடக்கூடாது. அதை தான் போஜன பலி நமக்கு சொல்லித் தருகிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை சமாதான பலியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஜெபத்தோடு நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கின்றேன். ஞான பாடல்